வீரமிக்க மன்னருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சாம். அது என்ன சந்தேகம் தெரியுமா? கடவுளுடைய திசை எந்த திசை? அது மட்டும் இல்ல, கடவுள் நினைச்சா எதனால செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்களே, அது உண்மையா அப்படின்னு மந்திரி கிட்ட கேட்டாராம். மந்திரி என்ன பதில் சொன்னாலும் அதுக்கு மன்னர் ஒத்தே வரல. நாளைக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவை களையட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். மந்திரி வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமா யோசிச்சும் அதற்கான சரியான பதில் கிடைக்கல. வயது முதிர்ந்த மந்திரியோட பேத்தி சொன்னாங்களா, நான் அரசருக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அரசவைக்கு அந்த பெண் போனாங்களாம். போகும் பொழுது கையில ஒரு விளக்கு ஏத்தி அதை அரசவையில கொண்டு போய் வச்சாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அரசர்கிட்ட கேட்டாங்களாம், இந்த ஒளி எந்த திசையில இருந்து வருது, இந்த வெளிச்சம் எந்த திசையில இருந்து வருது, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். மன்னருக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியல. உடனே அந்த பெண் சொன்னாங்களாம், கடவுளும் அதே போலதான், எந்த திசையில இருந்து வராரு அப்படின்னு தெரியாது, ஆனா எல்லா திசைக்கும் உரியவர் அவர் மட்டும்தான் அப்படின்னு அழகாக